செல்போன் செயலி மூலம் இளைஞருக்கு கிடைத்த நட்பு. பெண்களோடு தனிமையில் இருக்கலாம் என ஆசை வலை. நம்பிச் சென்ற நபருக்கு காத்திருந்த ஆபத்தின் திடுக்கிடும் பின்னணி. கரூர் மாவட்டம் நொய்யல் அண்ணாநகரைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் ஜெகதீசன் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் ஜவுளி நிறுவனத்தில் மெஷின் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். திருமணமாகி மனைவியை பிரிந்த அவர் பெருந்துறையில் தான் பணியாற்றும் நிறுவனத்தின் விடுதியிலேயே தங்கியுள்ளார். எப்போதும் செல்போனும் கையுமாக இருக்கும் ஜெகதீசன் கடந்த சில நாட்களுக்கு முன் செல்போன் செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்துள்ளார். அதில் பலரிடம் நண்பர்களாக பழகியும் வந்துள்ளார். இதில் அறிமுகமான நண்பர்தான் சாண்டி. ஜெகதீசனிடம் நட்பாக பழகிய சாண்டி தன்னிடம் பெண்கள் இருக்கிறார்கள் என்றும் தான் கூறும் இடத்திற்கு வந்தால் அவர்களோடு தனிமையில் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இதை நம்பிய ஜெகதீசனும் சாண்டி குறிப்பிட்ட படிப்பாரா கடை என்ற இடத்திற்கு தன்னுடைய பைக்கில் சென்றுள்ளார். அங்கு வந்த சாண்டி தன்னுடன் வருமாறு கூறி அருகிலிருந்த காட்டுப்பகுதிக்குள் அவரை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த மேலும் 3 பேர் சாண்டியோடு சேர்ந்து கொண்டு கத்தி முனையில் ஜெகதீசனை மிரட்டி அவருடைய ஆடைகளை களைந்து நிர்வாணப்படுத்தியுள்ளனர். பின்னர் அதனை வீடியோவாகவும் எடுத்துள்ளனர். மேலும் அரிவாள் மற்றும் கட்டையால் தாக்கி ஜெகதீசனிடம் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். ஜெகதீசனின் பைக்கை ஓட்டிச் சென்று மதுக்கடையிலிருந்து QR கோடை அனுப்பி ஜெகதீசன் செல்போனில் ஸ்கேன் செய்து மதுபானங்களையும் வாங்கி வந்துள்ளனர். காட்டுக்குள்ளேயே மது அருந்திவிட்டு ஜெகதீசனிடம் பணம் கேட்டு கடுமையாக அவரை சித்திரவதை செய்துள்ளனர். இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னிடமிருந்த பணம் மற்றும் நண்பர்களிடம் ஜிபே என பணம் பெற்று 15,000 ரூபாயை அவர்களிடம் ஜெகதீசன் கொடுத்துள்ளார். பைக்கில் சென்று அந்த பணத்தை ATMில் இருந்து அவர்களே எடுத்து வந்துள்ளனர். மது போதையில் 4 பேரும் மயங்கிய நேரம் பார்த்து அவர்களிடமிருந்து ஜெகதீசன் தப்பிச் சென்றுள்ளார். நண்பர் மூலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெகதீசன் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காஞ்சிக்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் சாண்டி என்ற பெயரில் அறிமுகமான நபரின் பெயர் சஞ்சய் கிஷோர் என்பது தெரிய வந்தது. அவரோடு சேர்ந்து நிகாத், கார்த்திக் மற்றும் கல்லூரி மாணவர் ஒருவரும் சேர்ந்து இளைஞரை மிரட்டி பணம் பறித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சஞ்சய் கிஷோர், நிகாத் மற்றும் கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கார்த்திக்கை தீவிரமாக தேடி வருகின்றனர். செல்போன் செயலி மூலம் அறிமுகமான நபர்கள் ஜவுளி நிறுவன ஊழியரை நிர்வாணப்படுத்தி மிரட்டி பணம் பறித்த சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.